இங்க ஒரு வீட்ல இருக்க பேஸ்மெண்ட் கடியில சீக்கிரட்டா அந்த எலிங்களோட ஒரு பெரிய காலனியே இருக்கு. இந்த காலனில ஆயிரக்கணக்கான எலிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்க இந்த எலிங்களுக்கு மத்தியில பல வருஷமா ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இவங்களோட ஃபுட்டான இந்த சீஸ் வந்துட்டு ஹெவன்ல இருக்கிறதாவும் அதை கொண்டு வரதுக்காக டெய்லி இவங்கள ஒருத்தர் சூஸ் பண்ணி இந்த ஹெவனுக்கு அனுப்புறது மூலியமா அடுத்த நாளே இவங்களுக்கான சீஸ் வந்துட்டு இந்த காலனி வந்து சேரும். இதை வந்துட்டு இவங்க ரொம்ப வருஷமா நம்புறாங்க. இந்த ஊர்ல குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எலி ஒண்ணு இருக்கு. இதுதான் டெய்லி அந்த ஹெவனுக்கு போய் சீஸை கொண்டு வர எலியை வந்து சூஸ் பண்ணும். அப்படி சூஸ் பண்ண அந்த எலியை வந்துட்டு காட்ஸ் எல்லாம் காலனி விட்டு கூட்டு போவாங்க. அப்படி கூட்டு போனா அடுத்த நாள் அந்த சூஸ் பண்ண எலி வராது. அதுக்கு பதிலா இவங்களுக்கான அந்த சீஸ் மட்டும் காலனி வந்து சேரும். சோ இப்படி இருக்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபிளின் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. இதுல ஃபிளின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா ஹெவனுக்கு போகணும், அந்த சீஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இன்னும் ஒரு நாள் கூட இவனை சூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா மத்தவங்க தான் சூஸ் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால இவன் வந்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிரான். சோ இதை பார்த்த தம்பிக்காரன் வந்துட்டு சரி இவங்க எங்க தான் கூட்டு போறாங்க, எப்படி எங்க இருந்து சீஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் யாருக்குமே தெரியாம அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான். அப்படி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா இந்த காட்ஸ் வந்துட்டு அந்த சூஸ் பண்ண எலிய கிச்சனுக்கு கூட்டு போறாங்க. இந்த வீட்டோட கிச்சனுக்கு கூட்டு போறாங்க. அப்படி அங்க போய் பார்த்தா கிச்சன்ல ஒரு மவுஸ் ட்ராப்ல ஒரு சீஸ் துண்டு ஒண்ணு இருக்கு. சோ இப்ப அந்த சூஸ் பண்ண அந்த எலி வந்துட்டு அந்த ட்ராப்ல போய் அந்த சீஸ் எடுக்கும் போது அந்த ட்ராப்ல மாட்டி செத்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த காட்ஸ் வந்துட்டு அந்த சீஸ் எடுத்துட்டு அப்படியே காலனி திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த ஹியூமன் வந்துட்டு இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு அந்த செத்து போன எலியை தூக்கிட்டு போயிட்டு எரிஞ்சிடறான். சோ இப்ப இது எல்லாத்தையுமே சீக்கிரட்டா ஒளிஞ்சிருந்து பார்த்த நம்ம அவனுக்கு வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருது. ஓ அப்ப இங்க யாரும் ஹெவனுக்கெல்லாம் போயிட்டு சீஸ் எடுத்துருவோம் இல்லையா, இங்க இருக்க அந்த மவுஸ் ட்ராப்ல அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த சீஸை கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் உடனே போயிட்டு இதை பத்தி இவனோட அண்ணட்ட சொல்றான். டே இவங்க இவ்வளவு வருஷமா நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இவங்க யாருமே ஹெவனுக்கு ஒண்ணு போல, இப்படி சூஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தாண்டா நமக்கு சீஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறான். ஆனா அண்ணன் வந்துட்டு கேட்க மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாம இதுக்கு இடையிலேயே அடுத்த செரமனியை வந்து ஆரம்பிச்சிட. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இப்ப ஃபிளின்னை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், காட்ஸ் எல்லாம் உடனே அந்த ஃபிளின்னை வந்துட்டு கிச்சனுக்கு கூட்டு போயிட இந்த மேட்டர் தெரிஞ்ச தம்பிக்காரன் உடனே போயிட்டு இவனோட அண்ணன் அந்த ட்ராப்ல மாட்டி சாகிறதுக்குள்ளே தடுத்துறான். ஆனா அப்பன் பார்த்து எதிர்பாராத விதமா இந்த வீட்டோட ஓனர் பயங்கரமா மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த எலிக்குள்ளி மருந்தோட அந்த இடத்துக்கு வரான். இப்ப இதை பார்த்துட்டு தம்பிக்காரனுக்கு வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிருது. இப்ப இவன் வந்துட்டு நம்மள கூட்டத்தோட அழிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட எல்லாரும் சாக போறோம், இங்க இருந்தா நம்மளும் செத்துருவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூட்டு பாக்குறான் அண்ணனை. ஆனா அண்ணன் வந்துட்டு கேட்காம அவங்களோடவே திரும்ப அவன் காலனிக்கே திரும்பிற. சோ இப்ப வேற வழி இல்லாம இந்த தம்பிக்காரன் வீட்டை விட்டு அண்ணனை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிர. சோ இப்படி இவன் எஸ்கேப் ஆன அடுத்த செகண்டே காலனி காட்டுறாங்க. அந்த காலனி முழுக்க அப்படியே அந்த பாய்சனஸ் கேஸ் வந்துட்டு அப்படியே கவர் ஆக அவ்வளவுதான், காலனில இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிடறாங்க.